வஞ்சர மீன் வந்துங்க பட்டர் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதிலே மிளகாய் தனியா ரெண்டுமே இருக்கிறதால நான் தனியாக தனியாத்தூள் சேர்க்குறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இதை நல்லா இப்படி கலந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இப்படி கலந்துக்கணும். பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி. நல்லா இப்படி கலந்துக்கிட்டு இப்படி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு சின்ன வஞ்சர மீன் தாங்க, சின்னதாக நல்லாயிருக்கும், அதை பண்ணி பார்ப்போன்னுட்டு அப்படியே நல்லா தடவி இப்படி எல்லா மீனையும் நல்லா தடவி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாங்க. ஊற வச்சுட்டு இப்படி எல்லா மீனையும் தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நல்லா ஊற வச்சுருக்குறாங்க. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு பட்டர் பட்டர் நல்லா உருக்கிடுச்சிங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற இந்த வஞ்சர மீனை ஒரு நார்மலான தீயை வச்சுக்கிட்டு, ரொம்ப ஹை வேணாம், ரொம்ப சிம்மு வேணாங்க, மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கிட்டு 2 பக்கம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வேகிச்சுன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். பார்க்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்துங்க மெல்லமாக திருப்பி விடுவோம். எப்படி வந்துடுதுன்னு பாருங்கள். நல்லா பொறுமையாக இப்படி 2 பக்கமும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க வேண்டியதாங்க. சிம்பிளான மசாலா தாங்க, ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. தேவைப்படுறவங்க ஒரு 1/2 பழம் எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சிக்கோங்க இந்த மசாலாவில். எங்களுக்கு வேணான்றதால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதை பிழிஞ்சிக்கலாம், அது நல்லாவே இருக்கும். அதுங்களும் இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய வஞ்சரம் பட்டர் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. 2 பக்கம் வேகட்டும், வெந்ததும் பார்ப்போம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், சிகப்பாக. இப்போது எல்லா மீனும் இந்தாங்க, சுவையான ஈஸியாக செய்யலாம் பட்டர் வஞ்சரம் மீன் ஃப்ரை.
நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது சின்ன மீன் தான், சின்ன மீனாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.